உன்னை என்றைக்கு வணங்காத நாள் இல்லை தாயே. வருகின்றேன் அம்மா, வருகின்றேன்.
ஒரே பெரிய மகாராஜா வந்தாங்க. பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆனா இளைய மகாராஜா அப்படி அல்ல, கிடையாது. வாயால பேச மாட்டாங்க, வாழாலதான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இரு துண்டா வெட்டக்கூடியவர். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு 7 துண்டமா வெட்ட போறாங்க. என்னைய கூட வெட்டி கோர் ஓட்டம்னா ஒரு 7-8 துண்டம் தேரு. உனையெல்லாம் ஜாம்பார்ல ஓடுற மிளகா மாதிரி 2 கீரையும் கிர முடியும். அதுக்காண்டி நீ பச்சை மிளகான்னு மதமா இருந்தாரு. வாயில வச்சு பாரு, சுறுசுறுன்னு ஏறும். ஒரு தடவை வாயை காட்டி வச்சு காட்டு. எனக்கு பிடிக்காது. ஒரே எதிர்பார்க்கணும் இருக்காது. வந்த உடனே லவக்கல் 3 பேர் கடிச்சு கொண்டு சொல்லாம பறக்கடு வேகமா சொல்லிடாம வாழைப்பழத்தை ஊசி வைக்கிற மாதிரி நைவா காத்துக்குள்ள கோழி கட்டிய விட்டது மாதிரி ஆளுக்கு பாதியா. ஆமா நான் பாதியா, நீ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செப்புவோம். கொஞ்சமா செப்புவோம். ஆமா மீதி இருக்கிறது குடுப்பா உள்ள. ஆமா அவரே செய்வாங்க. முள்ளுப்பட்டி முத்தப்பா மாமா அவர்கள் வருக 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 வருக. வந்தோம் அருள் சந்த வந்தே வந்தனமே எனக்கு அரிய என்ன வஞ்சனா விரங்கப்பேட்டையில் ஊமத்திரையாக வேடந்தாகி நடிக்கும் ஜெயராமன் அவர்களுக்கு மாலையும் கொண்டாடையும். ஊமத்திரையாக நடிக்கும் ஜெயராமன் அவர்களுக்கு மாமா சோதிமணிக்கு மகன் தன்னாரம் அவர்களுக்கு கொண்டாடையும். எங்களுக்கெல்லாம் பொன்னடை போட்டு கௌரவப்படுத்தி இவ்விழா கமிட்டியர்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் பாசத்துக்குரிய அப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதித்து பேரும் புகழும் தென் நாட்டிலே தென் பகுதியில் பேரும் புகழும் அள்ளி கொடுத்தவர் பாசத்துக்குரிய அப்பா அவர்கள். பெயரை சொல்ல விரும்பவில்லை. அப்பா அவர்கள் கண்டை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசத்துக்குரிய அண்ணன் பெரிய மனுஷர் எப்படிங்க சொல்றதுங்கிறக்காண்டி அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கதை தொடர்பு நன்றி நன்றிகாந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய அருமை மாமா சோதி மாணிக்கம் மாமா குடும்பத்தார் அனைவருக்கும் என செலவும் கலைக்கு செலவும் நன்றி நன்றி வணக்கம். வாழ்த்தந்தமலை தந்தமலை நம் தாய் தந்தமலை யாருக்கு யாரு இவை சும்மா போக்கத்த பக்குவாயா கமலத்தார்களே வரி என்று கேட்டால் கப்பம் என்று கேட்டால் வரி என்று கேட்டால் 2 வரியாக கொடுக்கணும். அதுக்கு கொடுத்த வரியா ஒன்று செல வரி இன்னொரு குப்புற வரி. அதை மீறி கேட்டா கமலத்தார்களே தாங்கள் கையில் வைத்திருக்கும் மனதை கம்பு வைத்து கம்பு வச்சுக்கலாம் கத்தி வச்சுக்கலாம் கற்றுக் கொடுத்தவர் முள்ளப்பட்டு முத்தப்பா மாமா அவர்கள் கையிலே வருக 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 வருக. உங்கள் வணக்கத்திற்கு அம்மா சக்கரை அருள் புரிய வேண்டும். அந்த தெய்வீக திருமகன் ஐயா அவர்களும் தாங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வடக்கை இமய முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நாமளை எதிர்த்தவனை முடியவில்லை. நடக்க போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அண்ணன் தம்பி இருவர்களையும் ஏனென்றால் தாங்கள் தாய் மாமன் பால் ஊட்டி தாளாட்டி எப்படி எல்லாம் வளர்த்து வந்தீர்கள். எப்படியா எப்படி வளர்த்தீர்கள்? சிறு வயதில் இருக்கும்போது அதாவது எங்க தங்கை சரி உங்களை பெற்ற தாயா ஆறுமுகத்தம்மாள் அப்ப சொல்லுவாங்க அண்ணன் குழந்தை நினைக்கிறேன் சரி அண்ணன் கிரிக்கெட் நினைக்கிறேன் இந்த குழந்தைய நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். ஆமா ஏன் என் கட்டு கொடுத்து வளர்த்து சொல்றாங்க? தாங்கள் தாய் மாமன் எங்கெல்லாம் நீங்க வளர்ந்தால் வீரத்தோடும் வீரத்தோடு வளர எண்ணத்தை கொடுத்து உண்மைதான் உண்மைதான். என்னதான் இருந்தாலும் தாயை புரிஞ்சு ஏற்ற ஆறு தானே செய்ய தாயை புரிஞ்சு ஏற்றத்துல நீங்க என்ன செய்வீங்க? சரி எந்த நேரத்தில் வீர் வீர் நடுவீங்க. என்ன சொல்றீங்க?
அவனை வெட்டுங்க மண்டையிலேயே. நீ வெட்டக்கு நீ விதைக்கிற வந்தாயா உண்மைதானா? குவியில் குவியில் அழுவீங்க. சிறு வயதில் அழுவீங்க. அழுது கொண்டிருந்தனா? மருமகள் அழுகிறாரே. சரி. சரி, ஒருவேளை மருமகளுக்கு பசி எடுக்குமோ? ஆமா. அப்ப நாங்க என்ன செய்வோம்? என்ன செஞ்சீங்க? அப்ப நாங்க உங்களுக்கு பழம் கொடுத்து வாங்கினாரே கோவில் நம்ம சட்டமா ஆலயத்துல பூஜை செஞ்சு வளர்ப்போமுங்க. அப்படி சொல்லுங்க. ஏனென்றால் தாங்கள் சட்டமா பூசாரி. ஆமாங்க. பழம் கொடுத்து அந்த 6 கால பூஜை செஞ்ச வாழைப்பழம்ங்க. வாழைப்பழம் வச்சிருப்பீங்க. ஆமாங்க. சரி. பழம் கொடுத்து பழம் தானே? பால் கொடுத்து வாழைப்பழத்தை வாழைப்பழம்ங்க. ஆமா. பால் கொடுத்து பால் எங்க வச்சிருக்கீங்க? பால் நாங்க கொடுத்தா உங்க மாமியார் செலவு கொடுத்தீங்க. என்ன இருக்கின்றீர்கள்? ஏன் உங்க மாமியார் நீங்க பால் கொடுத்தீங்க? எப்படியா? மாமியார் நீங்க பால் கொடுத்தீங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நாள் 2 நாள் கொடுத்தீங்க. 6 மாசம் விடாம கொடுத்துருக்கீங்க. மாமனாரே கட்ட வாய் எடுக்கல. என்னை பெற்றெடுத்த ஆறுமுகத்தாயம்மாள் விச்சு 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 பழத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, ஒப்படைச்சிருப்பாங்க. பால் குடிக்கிற வயசுல உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. ராஜா, எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐட்டு வேணும். ஆமா. மாட்டுல பாலக்காரன் வந்து எங்க சம்சாரம், அதாவது உங்க நோய்க்கு கொடுப்போம். ஓஹோ, அந்த அரண்மனைகள் ஆமாங்க. மாடு வளர்த்து கொண்டீர்கள். ஆமாங்க. அந்த பசும்பால் கறந்து உங்க நோய்க்கு கொடுப்போம். அத்தை கூட அதாங்க நோய்க்கு. நாட்டுப்புற பேச்சுல மாமன் அண்ணன்றாங்க. இந்த நொப்பை போறா பாருங்க, இந்த நோட்டை போறா பாருங்க. சரி. அதே மாதிரி ஐக்கிய நோய்க்குன்றாங்கல்ல, அத்தை அவங்க ஐக்கிய கொடுப்பாங்க. அதை காய வச்சு உங்க ஐக்கிய கொடுப்பாங்க. பாலை காய வச்சு அப்படியே கொடுத்தா சளி பிடிச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாலை கொடுத்து உங்க சளிக்கு பிடிச்சிக்கணும்னு சரி. காய வச்சு கொடுக்கும்போது பால்ல ஆடை கொண்டு போகுது. என்ன ஆடையோட கொடுத்து உங்க தொண்டையில சிக்கிக்கிறோம்னு உங்க மாமியை ஆடையை நீக்கி பாவாடையட்டங்க. பாவனைவா பாவாடையில நமக்கு பாலாடையை நீக்கி கொடுத்தார்களா? ஆமா மகாராஜா. குடித்துக் கொண்டேன். அப்படியே வளர்த்த மகாராஜா. சரி. அது மட்டுமா நீங்க தூங்க மாட்டீங்களா? ஆமா. இந்த நேரம் நை நை அழுவீங்க. அடடடடட. சரி, மருமகன் அழுகிறாரே, தூங்க வைக்கணுமே, ஆமாய்யா. வேடிக்கை காட்டணுமே. என்ன வேடிக்கை? அப்புறம் ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி வேடிக்கை காட்டுவோம். என்ன வேடிக்கை காட்டுறீங்க? நான் காட்டுவேன். அந்த வாருங்க வறுமைன்னு ஆனை வருதுன்னு காட்டுவேன். ஆனால் நீங்க அழகி நிப்பாட்ட மாட்டேன். சரி. ஆணையை காட்டி அழுக போட மாட்டீங்க. அப்புறம்? அப்ப நான் சொல்லுவேன், மருமகனே அதான் பாருங்க குதிரையை பாருங்க, குதிரையை காட்டுவேன். குதிரையை பார்த்து நீங்க அழுக போட மாட்டீங்க. சரி. குதிரையை காட்டி அழகி நிப்பாட்ட மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் காட்டுவேன். என்ன? அந்த பாருங்க வறுமையிலே இங்க வருதுன்னு காட்டுவேன். அதுக்கப்புறம் நீங்க அழகி நிப்பாட்ட மாட்டீங்க. அப்படியா? சிங்கத்தை காட்டி அழுக போட மாட்டீங்க. சரி. அப்ப நான் காட்டுற மருமகனே அதோ பாருங்க புளிய பாருங்க, அப்ப புளிய காட்டுவேன். அந்த இடத்துல அப்ப நீங்க அழுக போட மாட்டீங்க. சரி. புளியை காட்டி நீங்க அழகி நிப்பாட்ட மாட்டீங்க. அப்புறம்? அதுக்கப்புறம் நான் காட்டுவேன். என்ன காட்டுவீங்க? அந்த பாருங்க வறுமையிலே கோழி வருது ஆஹா. அப்படின்னு காட்டுவேன். ஆனால் கோழியை பார்த்து நீங்க அழகி நிப்பாட்ட மாட்டீங்க. அப்படியா? கோழியை பார்த்து அழுக போட மாட்டீங்க. அப்ப நான் சொல்லுவேன், மருமகனே இல்ல நான் வளர்க்குறேன் குஞ்ச பாருங்க. ஏத்துங்க. கோழி குஞ்சுங்க, கோழி குஞ்சுங்க, கோழி குஞ்சுங்க. ஏன்னா எங்க குஞ்சு மேல உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்? அரண்மனையில் தாங்க கோழி குஞ்சு. அதுல கருத்து குஞ்சு உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்படியா? அந்த குஞ்சை காட்டுவோமா? சரி. நீங்க என்ன செய்வீங்க? என்ன செஞ்சேன்? குஞ்சை கழுத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சை என்ன செய்யும்? வீசியா, வீசியா, வீசியா. குஞ்சியை பிடிச்சா கத்தத்தானே செய்யும். ஆனா நீங்க இப்படி இப்படி பிடிக்க கூடாதுங்க. அப்புறம்? இருந்தாலும் நீங்க கழுத்தடிச்ச குஞ்சு மாதிரி பிடிக்கிறதா? சரி, அப்படியெல்லாம் வளர்த்து வந்தீர்கள். இன்னைக்கு பிடிச்சீங்கன்னா அந்த குஞ்சு தருகத்தான் பார்க்குது, வானத்தை பார்க்க மாட்டேங்க. என் அண்ணன் 2 ஜாய் அப்பவும் நீங்க பிடிச்ச பிடிக்கல, அப்படிலாம் பிடிக்கிறீங்களா? என்ன ஆச்சு அதுக்கு? ஆனா அப்படிலாம் பிடிக்க கூடாது. சரி. என் குஞ்சு தான் பிடிச்சா நல்ல வேலை. இவன் குஞ்சு பிடிக்க தெரியும். அவர் வளர்த்தாரா? நீங்களும் வச்சிருந்தீங்களா? குஞ்சு அன்னைக்குன்னு பறந்து ஓடி அடடடடடா. கம்பளத்தார்களே, தாங்கள் 1000 கம்பளம் 100 வரிவரம் 64 படைத்தவர்களும் உண்மைங்க. பாளையங்கோட்டை கஞ்சில் கொட்டார வட்டிக்காவது வனத்துக்காவது நழிவு வாங்க சென்றவரும் வட்டிக்கு வாங்கி வந்தீர்களா? மகாராஜா, அள்ளி கொடுத்தார்களா? தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிகாரம் 64 பரிகாரம் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை உள்ள போல மகாராஜா. எல்லோரும் அந்த முதல் கோட்டை வாசலில் வேட்டிக்கு சமமான வெள்ளை காவலுங்க. சரி. 2ஆம் கோட்டை வாசலில் நலுக்கு சமமான கருப்பண தேவர் காவலுங்க. தேவர். 3ஆம் கோட்டை வாசலில் வடக்கு தலைவர் பழனி தேவர் காவலுங்க. பாண்டியன். போய் வச்சுக்கு நெல் கேட்டோம்ங்க. காட்டுங்கள். கொடுத்த மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டா கமலத்தார்களே, வட்டிக்கென்றுதான் கேட்டீர்கள், கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்னத்தை கொண்டாந்தீங்க? நெல்லைட்டாங்க. கொடுக்க மறுத்தார்களையா? கொண்டுகிட்டு வந்துட்டா எப்படி கொண்டு வர முடியும்? இப்படி இப்படி காட்டா எப்படி கேட்டீர்கள்? ஓட செப்புல நீ என்ன பாருங்க எப்படி. நீ என்ன கடமாடி மாதிரி அங்க இருந்து தம்பி போற? உள்ளே குத்துங்க. மாமனாரே, என்னைய குத்துட்டு நீ விலைக்கிற வாட போடா. நாங்கெல்லாம் பாஞ்சாலம் குறிச்சி இருந்து வந்திருக்கின்றோம். பயப்படாம செப்புல போடா. வட்டிக்கு என்னதான் கேட்டிருப்பீங்க? அப்படி இந்த மகாராஜா போய் கேட்டான். சரி, என்ன சொல்ற? சொல்லுங்க. போய் கேட்டேன். கேட்டீங்க. யார்கிட்ட கேட்ட? தேங்காய்க்கு சேமான வேளாண்மையில போய் கேட்ட மகாராஜா. சரி. என்ன கெஞ்சி கேட்கற மாதிரி தான் கேக்குது. சரி, கேட்டீங்க. நெல்லு கொடுங்கன்னு கேட்டான். வேளாண்டிக்கிறேன். நெல்லுன்னு கேட்டதும் ஆமா. பட்டையில இருக்கிற கல்ல எடுத்து எங்க பல்ல உடைப்பேன். எங்க பாத்து கேக்குறாங்க. வேற என்ன கேக்குறாங்க? நாங்க ராத்துக்குள்ள கம்பளம் நிறுத்த போற
ராஜா. சம்பளம் உங்களுக்கு சம்பளம் நல்லா இருக்காது. நிறுத்துங்கன்னா ஒரு தடவை நிறுத்த முடியும். எந்த நேரம் நிறுத்த சம்பளம் முடியும்? என்றால் சம்பளம் இல்லையா? ஆமா ராஜா. அவன் கொடுக்கின்றானா? தாங்கள் வாங்கி விட்டீங்களா? சகல வார்த்தையில பேசாதீங்க. சரி. நாங்க எவ்வளவு துடிப்பட்டோம் கேட்கிற மாதிரி இல்லைங்க. பிறகு? அப்பதான் அந்த மூவரையும் கொன்று விட்டு என்ன கொண்டுட்டு வந்துட்டோம் ராஜா. சந்தோஷம். அதான் கொண்டுட்டு வந்துட்டான். கொண்டுண்டு சம்பளம் இவர்களே ராஜா. என்ன சொல்றீங்க? மூவரையும் கொண்டு ராஜா. இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் ஏசுவார்கள்? வீரபாண்டிய கட்டப்பொம்மு அவர்கள் தம்பி ஊமத்துறை கொள்ளைக்காரன் கொலைகாரன் நாட்டு மக்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் இல்லையா? எங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? நாங்க கொலையாம கொலை செய்யலங்க. அப்புறம்? கொலை செய்யலங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? அடிச்சம் செத்து போனாங்க. மெதுங்க. கொலையா பாருங்க நாங்க வேகம்னு அடிச்சோம். வேகம்னு அடிச்சோம். மாமனாரே இது காரணம் இதுக்கு காரணம் அன்பன் மந்திரியாத மகாராஜா. மந்திரேந்திர நம்ம தேடி பொண்ணு பண்ணீங்க. ஓஹோ நான் என்ன நினைத்தேன் ஆமா ராஜா. நடந்த வியாபார சண்டையில் மந்திரி அவர்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தாங்களிடம் ஏவி பெற்று வடிக்கு வந்திருக்கின்றார்கள். எங்களை மன்னிக்கும் அவர் மகாராஜா. வார்த்தை கட்டி இப்படி எல்லாம் எழுதில் மறுபெற்றது அப்படித்தானே? எங்களை மன்னிக்கும் மகாராஜா. அப்படியானால் எனது அண்ணோட ஒரு வார்த்தை தெரியப்படுத்த மகாராஜா. என்ன தெரிவித்தார்? இல்ல இல்லங்க. ரொம்ப உங்க வருத்தம். வரவை எதிர்பார்த்து வருத்தத்தோட இருக்கிறார். அப்படியா? சரி அப்படியானால் முத்தப்ப மாமா அவர்களே ராஜா அரமனைக்கு சென்று சரி மகாராஜா. எனது அண்ணனை சரிங்க. அழைத்ததாக இது அழைக்கிறோம் மகாராஜா. மகாராஜா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லிக் சொல்லுங்க மாமனாரே. இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்தை ஆ. இதுல வரையும் உங்களுக்கு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தையா? நீங்களும் கேட்டுக்க மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதாவது அமெரிக்காவை கண்டு பணிந்த நாடுகள் ஏராளம். ஆமா அந்த அமெரிக்காவை இந்தியாவை பார்த்து பணிந்தாலும் உண்மைதான். யாரால நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயானால ஆமா அவர் கூட ஐயா கூட சொல்லிட்டு மாட்டாருங்க. இப்ப சொல்ல போறவங்க அப்படி ஒரு வார்த்தையா? ஆமாங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக திருமகன் தேவ மகன் கூட செய்ய மாட்டாருங்க. அடடடடடா. சொல்ல போறவங்க பசுமன் முத்துராமலிங்கம் ஆமாங்க. ஐயா அவர்களும் சொல்லியா? ஆமாங்க. சரி கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லிருக்க மாட்டாருங்க. ஓஹோ இப்ப சொல்ல போறவங்க அப்படி ஒரு வார்த்தையா? பட்டுக்கோட்டையில பாட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு கூட சொல்லிருக்க மாட்டாருங்க. சரி இருக்கட்டும். இப்ப சொல்ல போறவங்க நீங்க சொல்லுங்க. சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா. பெரிய பெரிய மகன்களே ஒண்ணும் சொல்லல. ஆமா. நான் என்னத்த சொல்ல போறேன்? என்னய்யா? சத்தியமா சொல்ல போங்க. தேசத்தை நினைத்து பாரு, தேவர் பெயரை சொல்லி பாரு, தேசிய நீரோட்டத்தில் தெளிவுடன் தேவர் மகளா பாரு, எவர்களுக்கு மேயும் போது தேசத்தை நினைத்து பாரு, தேவர் பெயரை சொல்லி பாரு, தேசிய நீரோட்டத்தில் தெளிவுடன் தேவர்
சுத்தம் இது அனைவருக்கு மயக்கம் அப்படின்னா இதெல்லாம் பேச ஏன் காந்த